வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகாவில் உள்ள கிராமத்தில் வசித்து வரும் வியாபாரியின் 13 வயது மகள் அங்குள்ள பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 16ஆம் தேதியன்று காலையில் இயற்கை உபாதைக்காக வீட்டருகே உள்ள பகுதிக்கு சென்றிருந்தார். புதர் மறைவுக்கு சென்றபோது அங்கு 3 பேர் கொண்ட கும்பல் சிறுமியின் வாயை பொத்தி தூக்கி சென்றது. மது போதையில் இருந்த 3 பேரும் சிறுமியின் கை கால்களை பிடித்துக் கொண்டு மாறி மாறி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். இயற்கை உபாதைக்காக சென்றிருந்த தனது மகள் வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லையே என நினைத்த அவரது பெற்றோர் புதர் நிறைந்த பகுதிக்கு சென்று பார்த்தனர். அங்கு சிறுமியின் அழுகுரல் கேட்கவே அருகே சென்று பார்த்தபோது ஆடைகள் இன்றி அலங்கோலமாக கிடந்தார். இதனால் துடிதுடித்து போன சிறுமியின் தந்தை பத்திரமாக மீட்டு ஊராருக்கு நடந்தது தெரியக்கூடாது என உறவினர் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். இதையடுத்து சிறுமியின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து சம்பவம் குறித்து பள்ளிகொண்டா காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. ஆனால் பள்ளிகொண்டா போலீசாரும் வேப்பங்குளம் போலீசாரும் புகாரை எடுத்துக் கொள்ளாமல் மாறி மாறி அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் வேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன் பேரில் காவல் ஆய்வாளர் காஞ்சனா உடனடியாக குற்றவாளிகளை தேடும் முயற்சியில் இறங்கினார். இதில் தாங்கல் கிராமத்தை சேர்ந்த வீரப்பன், இளமதன் மற்றும் சின்னராசு ஆகியோரை கைது செய்த போலீசார் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். மது போதையில் சிறுமியை சீரழித்த ஆசாமிகள் சிறை தண்டனை அனுபவித்தாலும் இவ்வாறான குரூர புத்தியுடன் திரியும் நபர்களுக்கு இது மட்டும் போதுமா என வேதனையில் பொங்குகின்றனர் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர். காவல்துறையினரை தாக்கிவிட்டு ஓடுபவர்கள் கூட பாத்ரூமில் வழுக்கி விடுவதாக கூறப்படுகிறது. ஆனால் பாலியல் பலாத்கார வழக்கில் குற்றங்கள் புலனான போதும் இந்த குற்றவாளிகள் பாத்ரூம் பக்கம் போகாதது ஏன் என்ற கேள்வி எழுகிறது.